மின்துறையில் ஓராண்டிற்குள் முழுமையான சீர்திருத்தங்கள் செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை தெரிவித்திருக்கிறார் அத்துறைக்கான அமைச்சர் CTR நிர்மல்குமார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம். அமைச்சர் நிர்மல்குமார் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார், விரிவா சொல்லுங்க. மின்துறையில இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிறைய சீர்திருத்தங்கள் முழுமையாக செய்து முடிக்கப்படும் சொல்லியிருக்காரு எரிசக்தி துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மிடையே செய்தியாளர் தாய்மானவன் இணைப்பில் இணைகிறார். தாய்மானவன் வணக்கம். அமைச்சர் நிர்மல்குமார் எரிசக்தி துறை தொடர்பாக என்னென்ன அறிவிப்புகளை இப்போ வெளியிட்டிருக்கார், விரிவா சொல்லுங்க. இன்றைய தினம் மின்சார உற்பத்தி மற்றும் தமிழ்நாடு மின்வாரியத்தின் தரப்புல ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதனுடைய சப்ளையர்ஸ் என்று சொல்வார்கள் அவர்களுடனான ஆலோசனை கூட்டம் என்பது இன்றைய தினம் கலைமான அரங்கத்தில் நடைபெற்றது. அந்த அரங்குல வருகை தந்த ஒப்பந்ததாரர்கள் பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் தற்போது ஒரு செய்தி குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆட்சியில தனிநபர் ஒரு நிறுவனத்திற்கு மட்டும் மின்வாரியத்தினுடைய முக்கிய பணிகள் வழங்கப்பட்டதாக ஒப்பந்ததாரர்கள் தொடர்ச்சியாக புகார்களை முன்வைத்திருந்த நிலையில் இனி வரும் காலங்கள்ல வெளிப்படையான நிர்வாகத்தின் அடிப்படையில தகுதியுள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் பணிகள் வழங்கப்படும் என எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் உறுதியளித்திருப்பதாக தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நடைபெற்றிருந்த இந்த கூட்டத்தின் விளைவாக வந்திருக்கக்கூடிய மின்துறையில ஒவ்வொரு பிரிவிலும் தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டு டிஜிட்டல் போர்ட்டல் வாயிலாக வெளிப்படையான டெண்டர் முறை அமுல்படுத்தப்படும் எனவும் தகுதியுள்ள அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் இந்த ஆட்சியில இடைத்தரகர்களுக்கும் முறைகேடுகளுக்கும் இடமில்லை என்பதை திட்டவட்டமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நிர்வாகத்திற்கும் நிறுவனங்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது 2.50 லட்சம் கோடி கடன் சுமையுடன் இயங்கும் மின்துறையை நஷ்டத்திலிருந்து மீட்டு லாபகரமாக அமைப்பாக மாற்றுவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மின்கம்பங்கள் உள்ளிட்ட பணிகள்ல கடந்த காலங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் இனிமேல் தகுதியான மற்றும் திறமையான நிறுவனங்களுக்கு மட்டுமே பணிகள் வழங்கப்படும் எனவும் பணிகள் முடித்த நிறுவனங்களுக்கு காலதாமதமின்றி நிதி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கலைவாண அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வுல ஏராளமான ஒப்பந்ததாரர்கள் தொடர்ச்சியாக கடந்த ஆட்சி காலத்துல நடைபெற்ற பல்வேறு அந்த ஒப்பந்த புள்ளி தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையில் தற்போது மின்சாரத்துறை அமைச்சர் இத்தகைய உறுதியை அவர் அளித்திருக்கிறார். நன்றி தாய்மானவன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. நிறைய ப்ராமிசஸ் எரிசக்தி துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தரப்புல இருந்து இந்த துறையில செய்யப்பட இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நம்ம செய்தியாளர் தாய்மானவன் தெரிவித்த தகவல்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.